விளங்காவத எல்லாமே பண்றாங்க தவிர விளங்கக்கூடிய ஒன்னாச்சு பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த மசோதா நிறைவேற்றுறது, இந்த தீர்மானம் போடுறது, இது எல்லாமே அதிமுகவே பண்ணிச்சே. நீங்க எதுக்கு எங்க கிட்ட சூடு சொரணம் வெக்கம் மானம் இது எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க. சரி இருக்கு போல அதெல்லாம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களும் நம்பி ஓட்டு போட்டாங்க. இப்போ அவங்க பண்றதா நீங்களும் பண்ணுவீங்க அப்படின்னா இப்ப என்ன கேள்வி வரும்? இருக்கா இல்லையா அது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அந்த கேள்வி இயல்பாக எழுது. இது நம்ம கேட்க போனா இவங்க வேற கோவப்படுறாங்க. அதிமுக ஆட்சியில மசோதா கொண்டு வந்தாங்க. அவங்க எவ்வளவு அவங்க பாஜக கூட்டணியில இருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம் செஞ்சாங்க. நீங்க பாஜக கூட்டணியிலையும் கிடையாது. ஆனாலும் நீங்க ஒரு ஸ்டெப் கூட இன்னும் ஒரு அடி முன்னாடி வச்சு போக மாட்டீங்க. அதிமுக என்ன பண்றாங்க அப்படின்னா மசோதாவை கொண்டு வராங்க நீட்டுக்கு எதிராக. அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் தர மறுக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா 7.5 அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ளிட ஒதுக்கீட்டை கொண்டு வந்து அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவம் படிக்க வாய்ப்பை ஏற்படுத்துறாங்க. இதன் மூலமாக நிறைய மாணவர்கள் இன்றும் அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வுல தேர்வாகி மருத்துவம் படிக்க காரணமாக இருக்கக்கூடியது அந்த 7.5 உள்ளிட ஒதுக்கீடானது இருக்கு. சோ இப்படி ஆக்கப்பூர்வமா ஒண்ணு முடியலையா இன்னும் ஆக்கப்பூர்வமா என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும் இல்லையா? அந்த யோசனை திமுக கிட்ட எப்பொழுதுமே இருந்தது கிடையாது. இப்பொழுதும் நீட் தேர்வுலையும் இல்ல அப்படின்றதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா 50 லட்சம் கையெழுத்து 1 கோடி கையெழுத்து வாங்குறாங்கல்ல, இது என்னத்துக்கு பொருள்னு கேட்கிறேன். இது என்னத்துக்கு பயன்படும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது இந்த சாயங்காலம் பஜ்ஜி கடையில நல்லா அழுத்தி எண்ணெய் எடுத்து பஜ்ஜி சாப்பிடலாம். வேற என்ன பண்ணலாம் இதை வச்சுக்கிட்டு? இது ஒரு அரசியல், இதை முன்னெடுக்கிறாங்க. இதுக்கு வேற ஐடிவிங்க நல்லா பிரபலம் பண்றாங்க. இதுக்கு அரசு வேற நிறைய செலவு பண்ணி பாருங்க நீட்டுக்கு எதிராக அது பண்ண போறோம் இது பண்ண போறோம் விளம்பரம் அது இதுன்னு கொடுத்து செலவு பண்ணி மக்கள் காசை என்னத்துக்கு புண்ணியம் இதெல்லாம் என்னத்துக்கு பயன் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல. இந்த கேள்வி தொடர்ச்சாமல் எழுப்புனா நம்மள அது இது அந்த கூட்டம் இந்த கூட்டம் சங்கி கூட்டம் என்னத்தையோ தம்பி நீ ஜாம்பி என்னென்னமோ சொல்றாங்களே தவிர்த்து இவங்க கிட்ட ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த ரகசியத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அந்த ரகசியத்தை சொல்லாம நீ அவன் இவன் அது இதுன்ற ஒரு பிராண்டிங் பண்ற வேலைகளே திமுகவினர் இப்பொழுது ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது.